குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு இந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கவனிங்க. எஸ்டிபி ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் 1.6 கிராம் மீத்தேன், 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது சம் கிராம்ஸ் ஆஃப் கேஸஸ் கொடுத்து அதோட இதை வேல்யூவை எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் மாசஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ண முடியும். இப்போ ஆக்டிவ் மாஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. ஆக்டிவ் மாஸ்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம், அதாவது ஆக்டிவ் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். அதாவது மொலாரிட்டிக்கு இருக்கிற அதே ஃபார்முலா தான். மொலாரிட்டினா நம்ம என்ன பண்ணுவீங்க, சொல்யூஷனாக எடுத்திருந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர்னு போடுவீங்க இல்லையா. இதே இது கேஸாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மாஸ் இல்லை மொலாரிட்டி, அதுக்கும் மொலாரிட்டி நம்ம பண்ணிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொலாரிட்டி என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இது வந்து கேஸுக்கு இல்லையா. வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் நீங்கள் எடுக்கிறது கேஸோட மொலாரிட்டி கால்குலேட்டர், இது பண்ணுறதுக்கு லிக்யூடோட மொலாரிட்டி கால்குலேஷனுக்கு இல்லையா. இது எடுத்துருக்குது எல்லாமே கேஸு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் ஒவ்வொரு கேஸுக்கும் வித்தியாசங்கிற மாதிரி கொடுக்கல. அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வால்யூம் ஆஃப் த கண்டெய்னரை எல்லாத்துக்கும் சேம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, மீத்தேன். மீத்தேனுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1.6 டிவைடட் பை 16, தட் இஸ் கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட், அதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு மந்திரம் மாதிரி, இந்த நைட்டு கேட்டால் கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ 1.6 டிவைடட் பை 16 அப்படிங்கிறதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது என்ன வரும், 1/10 அப்படின்னு வரும் இல்லையா. அதே மாதிரி 1/10. இப்போ ஆக்டிவ் மாஸ் கண்டுபிடிக்க போறீங்க, தட் இஸ் எக்ஸுங்கிறத ஆக்டிவ் மாஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆக்டிவ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் 10B. சரியா. அதே மாதிரி ஒய் இப்போ கண்டுபிடிக்க போறேன். ஒய் என்னது, 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா. 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன்ங்கிறது கேஸாக தான், டையட்டாமிக் மாலிகுலாக தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ 32 டிவைடட் பை 32 1. ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு 1/v மட்டும் வரும். அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணாவது கேஸ்க்கு 16 கிராம் டிவைடட் பை 64, தட் இஸ் 1/4. அப்போ இசட் வந்து என்னது 1/4v. இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா. 5x, எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1/10 10v எடுத்துக்கிறேன். அடுத்து 2y, 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1/v எடுத்துக்கிறேன். இதுலேயே தெரிஞ்சிருச்சுடா இது மேட்ச் ஆகலை பாருங்க. இது இங்கே 1/2ன்னு வரும், v கேன்சல் ஆயிரும் ரெண்டுக்கும். அப்போ இங்கே 1/2ன்னு வரும், அங்கே 2ன்னு வந்திருக்கு. அப்போ இது அவுட், இது கிடையாது. இப்போ அடுத்தது ரெண்டாவது இதை பார்க்கலாம். தட் இஸ் ஐ திங்க் நம்ம வந்து இந்த இது வந்து 14 இல்லடா 4, அதனால் 4ன்னு வரதுனால நான் டேரெக்டாக இதை எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இதுதான் ஆன்சராக இருக்கும், இருந்தாலும் நான் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துருவோம். 10 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1/10 போட்டுக்கிறேன். அடுத்து ஒய்க்கு பதிலாக 1/10v, இது 1/v. அதுக்கப்புறம் இசட்டுக்கு பதிலாக 4 இன்ட்டு 1/v. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே v கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும், 10 கேன்சல் ஆயிரும், 1 = 1 = 1. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள்டா. தேங்க்யூ.